இப்போ எடப்பாடிக்கு பக்கத்துல இருக்க கொங்கனாபுரத்துல இது பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டு முறைப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இதோட 51 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. தாத்தாக்கு அப்புறம் அப்பா. ம். இப்ப நானும் பெங்களூர்ல ஐடி வேலையில இருந்தேன். ஓகேண்ணா. இப்ப நானும் அதை விட்டுட்டு ம். நம்ம பாரம்பரிய தொழில முன்னேற்றணும் ஓகே. அப்படின்னு இப்ப நானும் அப்பாவோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். எங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற கிராமத்துல முதல் தரமான வெண்ணெயை வாங்கி சேலம்ல இருக்க ஃபுட் டெஸ்டிங் லேப்ல FSSAI பராமீட்டர்ஸ் படி நல்ல தரமா வெண்ணெயை காய்ச்சி நெய்யா கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற எங்களுக்கு நம்ம 1 லிட்டர் இல்ல அதுக்கு மேல வாங்குற எங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தந்துட்டு. ஃப்ரீ டெலிவரி இருக்கு. ஆமாங்கண்ணா, ஃப்ரீ டெலிவரிங்கண்ணா. 1 லிட்டருக்கு மேல வாங்கணும். 50 ml இருந்து ஓகே 100 ml, ஓகே 200 ml, ம். அப்புறம் 500 ml, 1 லிட்டர், 5 லிட்டர், 15 லிட்டர் டின்னு வரைக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோங்க. 15 லிட்டர் வரைக்குமே கொரியர் பண்றீங்க. ஆமாங்கண்ணா. ஆனா இப்போ இது வந்து எத்தனை நாள் வச்சிருக்கலாங்கண்ணா? 6 மாசம் வரைக்கும் தாராளமா வச்சிருக்கலாங்கண்ணா. 6 மாசம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாங்கண்ணா. ஓகே. பூனே, மும்பை, ம். டெல்லிக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம ஊர்ல திருவண்ணாமலை, ஓகே. அப்புறம் விழுப்புரம், மதுரை, சென்னை, தேனி. ஆனா இப்ப நாங்க நெய் மட்டும் விக்கிறது இல்ல, ஓகேண்ணா. வெண்ணையும் வாங்கிக்கிறோம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ண்ணா, நல்லா இருக்குங்க. அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா. என் பேரு சூர்யாங்கண்ணா. ஓகே. அப்பாவோட பேருங்கண்ணா? அப்பா பேரு கோவிந்தராஜன். ஆனா இந்த தொழிலை வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா தாத்தா காலத்துல இருந்து இதோட 51 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. தாத்தாக்கு அப்புறம் அப்பா. ம். இப்ப நானும் பெங்களூர்ல ஐடி வேலையில இருந்தேன். ஓகேண்ணா. இப்ப நானும் அதை விட்டுட்டு ம். நம்ம பாரம்பரிய தொழில முன்னேற்றணும் ஓகே. அப்படின்னு இப்ப நானும் அப்பாவோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த இடத்தோட அட்ரஸ் அப்படியே டீட்டெயிலா சொல்லுங்க. அண்ணா இப்ப எங்க பிசினஸ் வந்து கொங்கனாபுரம், எடப்பாடி இதுல இருக்குங்கண்ணா. இப்போ எடப்பாடிக்கு பக்கத்துல இருக்க கொங்கனாபுரத்துல இது பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டு முறைப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. எங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற கிராமத்துல முதல் தரமான வெண்ணெயை வாங்கி அதை வந்து காய்ச்சி சேலம்ல இருக்க ஃபுட் டெஸ்டிங் லேப்ல FSSAI பராமீட்டர்ஸ் படி நல்ல தரமா வெண்ணெயை காய்ச்சி நெய்யா கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. ஓ, செக் பண்ணி தான் கொடுக்குறீங்க? ஆமாங்கண்ணா. ஓகே. ஒருத்தங்க கிட்ட எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வாங்கி அதை நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ரெகுலராவே எடுக்க ஆரம்பிப்போங்கண்ணா. அது யூஸ் பண்ணலாமா வேணாமா, தரம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தான் கொடுப்பீங்க? ஆமாங்கண்ணா. FSSAI பராமீட்டர்ஸ் படி கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தாங்கண்ணா அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்கு இது பண்ணுவோம். ஆனா இப்ப இதை வந்து பண்றதுக்கான ஒரு சான்று இருக்கும் இல்லைங்களா, அது எதனா வச்சிருக்கீங்களா? அதாங்கண்ணா. இப்ப சாப்பாட்டு பொருளுக்கான சர்டிபிகேஷன்ங்கிறது FSSAI, ஓகே. அந்த சர்டிபிகேஷன் வாங்கி தான் பண்ண முடியுங்கண்ணா. ஓகே. அதுக்கான சர்டிபிகேட்ஸும் ம். அது இல்லாம இந்த நெய்ய டெஸ்டிங் கொடுத்து அந்த FSSAI பராமீட்டர்ஸ் வந்து படி கரெக்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கான டெஸ்டிங் சர்டிபிகேட்டும் வச்சிருக்கோங்கண்ணா. ஒரு ரெண்டுமே இருக்கு? ரெண்டுமே இருக்குங்கண்ணா. ஓகே. ஓகேண்ணா. வாங்கண்ணா, இப்போ நம்ம இந்த வெண்ணெயை எடுத்துட்டு போய் ஓகே இதை நல்ல பதமான நெய்யா காய்ச்சலாம். இதை வந்து அந்த வெண்ணெய் அளவுக்கு ஏத்த மாதிரி ஓகே மிதமான சூட்ல வச்சு நல்ல பதத்துல எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணி கரெக்டான அந்த டெம்பரேச்சர் வந்ததும் இறக்கிடுவோம். இது எவ்வளவு டெம்பரேச்சர்ல நான் எடுக்கணும்? ஆனா அது ஒவ்வொரு வெண்ணெய்க்கும் ஏத்த மாதிரி மாறுங்கண்ணா. ஓகே. ஒரு 110 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஒரு 125 டிகிரி செல்சியஸ் வருங்கண்ணா. ஓகே. வெறும் டெம்பரேச்சர் வச்சு மட்டுமே எடுக்க முடியாதுங்கண்ணா. ஓகே. அந்த பதத்தை பார்த்து, அந்த கலரை பார்த்து, ம். அந்த ஸ்மெல்லை பார்த்து எல்லாமே ஒரு கரெக்டான இதுல வரும்போது தாங்க நம்ம ஆஃப் பண்ண முடியும். ஓ, அந்த பதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்து தான் எடுக்க முடியும். ஆமாங்க. நம்ம வெறும் டெம்பரேச்சர் மட்டும் குறிச்சு மட்டும் எடுக்க முடியாது. பண்ண முடியாதுங்கண்ணா. ஏன்னா அது வெண்ணெய்க்கு ஏத்த மாதிரி மாறுங்கண்ணா. அதனால அந்த அனுபவம் இருந்தா மட்டும் தான் அந்த கரெக்டான டெம்பரேச்சர்ல அந்த கலரை பார்த்து அந்த ஸ்மெல் பண்ணி எடுக்க முடியும். ஆனா இப்ப பொங்கல் வந்துட்டு இருக்கு. இந்த பொங்கலுக்கு நம்ம கிட்ட என்ன ஆஃபர் இருக்குங்களா? ஆனா பொங்கலுக்கு அதிக அளவில் நெய் தேவைப்படுங்கண்ணா. ஓகே. அதனால பொங்கல் ஆஃபர் முன்னிட்டு 1 லிட்டர் இல்ல 1 லிட்டருக்கு மேல வாங்குற எங்களுக்கு ஓகேண்ணா ஒரு 50 ml ஃப்ரீயா தராங்கண்ணா. 50 ml ஃப்ரீயா கொடுங்க. ஆமாங்கண்ணா. ஹோம் டெலிவரியும் ஃப்ரீயா பண்ணி 50 ml ஃப்ரீயா தராங்கண்ணா. அதாவது இந்த பொங்கல் வரைக்கும்? ஆமாங்கண்ணா. ஜனவரி 20 வரைக்குங்க. 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு? ஆமாங்கண்ணா. ஆனா இப்போ இது வந்து எத்தனை நாள் வச்சிருக்கலாங்கண்ணா? அண்ணா 6 மாசம் வரைக்கும் தாராளமா வச்சிருக்கலாங்கண்ணா. 6 மாசம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பாங்கண்ணா. ஓகேண்ணா. எத்தனை லிட்டர்ல இருந்து எத்தனை லிட்டர் வரைக்கும் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா நம்ம 50 ml இருந்து ஓகே 100 ml, ஓகே 200 ml, அப்புறம் 500 ml, 1 லிட்டர், 5 லிட்டர், 15 லிட்டர் டின்னு வரைக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோங்க. 15 லிட்டர் வரைக்குமே கொரியர் பண்றீங்க? ஆமாங்கண்ணா. ஓகே. நம்ம கிட்ட ஆஃப்லைன்ல வேணாலும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்ல வேணாலும் வாங்கிக்கலாங்களா? ஆமாங்கண்ணா. ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய்னு அனுப்பிச்சு ஓகே உங்களுக்கு எத்தனை லிட்டரு எந்தெந்த இதுல வேணும்னு சொல்றீங்களோ வச்சு விட்டுருவாங்கண்ணா கொரியர்ல. உங்களுக்கு அடுத்த நாளே தமிழ்நாடுக்குள்ள இருந்தீங்கன்னா அடுத்த நாளே கிடைச்சிரும். தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 நாள் ஆகுங்கண்ணா. ஓகே. இதுக்கு முன்னாடி எந்தெந்த
எந்தெந்த ஸ்டேட்டுக்குலாம் நீங்க கொரியர் பண்ணிருக்கீங்க? அண்ணா வெளியில பாண்டிச்சேரி, அப்புறம் இப்ப கர்நாடகா, பெங்களூரு, ஓகே, பூனே, மும்பை, டெல்லிக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கோங்க. அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம ஊர்ல திருவண்ணாமலை, ஓகே, அப்புறம் விழுப்புரம், மதுரை, சென்னை, தேனி எல்லா பக்கமும் அனுப்பிச்சிட்டு தாங்கண்ணா இருக்கும். எல்லா மாவட்டம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டேட்டுக்குமே அனுப்பிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. நல்ல வரவேற்பு இருக்குங்கண்ணா. ஒரு டைம் சாம்பிள் வாங்கி ஹோல்சேல்ல வாங்குறீங்களும் ஒரு டைம் சாம்பிள் வாங்கி ஓகே அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிக அளவுக்கான ஆர்டர் அவங்க கொடுத்து எடுத்துக்கிறாங்க. அது இல்லாம வீட்டு தேவைக்கு வீட்டு தேவைக்கும் வாங்கி, ஏன்னா தமிழ்நாடுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம 1 லிட்டர் இல்ல அதுக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தந்துட்டு. ஃப்ரீ டெலிவரி இருக்கு? ஆமாங்கண்ணா, ஃப்ரீ டெலிவரிங்கண்ணா. 1 லிட்டருக்கு மேல வாங்கணும். ஆனா இப்ப நெய் வந்து ரெகுலரா உங்ககிட்ட யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க? ரெகுலரா நம்ம கிட்ட ஹோட்டல்காரங்க, பேக்கரி வச்சிருக்கீங்க, அது இல்லாம இந்த ஆர்கானிக் கடை, செக்கெண்ணெய் கடையில நெய் வச்சு விக்கிறீங்க, அது இல்லாம அதிக அளவுல கோயில் ரிலேட்டடான இதுங்களுக்கெல்லாம் அதிக அளவுல அனுப்பிட்டு இருக்கோம். எந்த மாதிரிங்கண்ணா? இப்ப எடப்பாடியில இருந்து வருஷம் பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க. அதுக்கு கடைசி ஒரு 41 வருஷமா நாம தாங்கண்ணா வருஷம் 200 லிட்டர் நெய் தரது. வருஷம் 200 லிட்டர் கொடுத்துட்டு? ஆமாங்கண்ணா. ஏன்னா இப்ப கோயில் சம்பந்தமான இதுங்கிற பட்சத்துல நெய் நல்ல தரமாவும் சுத்தமான நெய்யாவும் இருக்கணுங்கண்ணா. அது இல்லாம வருஷம் ஐயப்ப சாமிக்கு இருமுடி நெய் இதுக்கு பண்றதுக்குன்னே அந்த மாசம் மட்டுமே ஒரு 5000 சாமிங்களுக்கு இருமுடி நெய் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க தான் ரெடி பண்ணி கொடுங்க? ஆமாங்க, வீட்டு முறையில சுத்தமா ரெடி பண்ணி கொடுத்து. ஆமாங்கண்ணா, சுத்தமான தரமான நெய்யை கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. ஆனா இப்ப இந்த நெய்யை வந்து உடனே நீங்க வந்து பேக்கிங் பண்ணி கொரியர் பண்ணுவீங்களா, இல்ல இது ஏதாவது இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அண்ணா. இப்ப நெய்ய பதமா எடுத்ததுக்கு அப்புறம் அதை உடனே பாட்டில்ல போட முடியாதுங்கண்ணா. ஒரு 2 லிருந்து 3 நாள் அதை தெளிய வச்சு நல்லா மணலா ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம பாட்டில்ல பேக் பண்ணி கஸ்டமர் கேட்கற மாதிரி அவங்களுக்கு எந்த பாட்டில்ஸ் வேணுமோ 1 லிட்டரோ 1/2 லிட்டரோ என்ன கேட்கறாங்களோ ஃபில் பண்ணி நல்ல ஒரு 5 லேயர் கார்ட்போர்டு பாக்ஸ்ல போட்டு சுத்திலையும் ஃபோம் வச்சு நல்லா ஃபுல்லா டைட் பேக் பண்ணி அமுச்சு விடுவாங்களா. அப்பதாங்கண்ணா எந்த டேமேஜும் ஆகாம கஸ்டமர் கையில போய் அடுத்த நாள் சேரும். ஓகே. ஆனா இப்ப நீங்க வந்து ஹோல்சேல் ரீட்டைல் வந்து பிரைஸ் வந்து மாறுங்களா? கண்டிப்பா மாறுங்கண்ணா. ஏன்னா ஹோல்சேலும் ரீட்டைலும் ஹோல்சேல்ல இன்னும் அதிக அளவு நெய் ஒரே பேட்ச்ல வாங்கும் போது அது பிரைஸ் வந்து குறையுங்கண்ணா. ஏன்னா அவங்க வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கும் போது அந்த டிஃபரன்ஸ் அவங்களால இது பண்ணி நல்ல மார்ஜின் அவங்களுக்கு ஒரு வருங்கண்ணா. இப்ப வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பா ஹோல்சேல் பிரைஸ் கொடுப்பீங்க? ஆமாங்கண்ணா. ரீட்டைலுக்கும் ஹோல்சேலுக்கும் கண்டிப்பா பிரைஸ் மாறும். ஆமாங்கண்ணா. இப்ப ஹோல்சேலா வாங்கணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு வீடியோ பார்த்த உடனே வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா. அது எந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியா இருக்கா? ஹோல்சேல்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க ஒரு 50 ml 100 ml அவங்க வாங்கி தான் வீட்டுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா மினிமம் 5 லிட்டர் ஆர்டர் போட்டு அவங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு வாங்கிக்கலாம். 5 லிட்டர் மட்டும் கிடையாது, எத்தனை லிட்டர் இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாங்கண்ணா. மினிமம் 5 லிட்டர்ல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு லிட்டர் வேணுமோ அது வாங்கிக்கலாங்கண்ணா. ஏன் சாம்பிள் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க கூப்பிடலாங்கிறனா எங்க நெய் மேல அவ்வளோ நம்பிக்கை எங்களுக்கு இருக்குண்ணா. ஏன்னா இது 1 நாள் 2 நாள் இல்லைங்கண்ணா, 40-50 வருஷமா இதே தொழில இருக்கோம், பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்கண்ணா. ஓகே. அது இல்லாம வீட்டு முறையில பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்கண்ணா. ஆனா இப்ப நாங்க நெய் மட்டும் விக்கிறது இல்ல, வெண்ணையும் வாங்கிக்கிறோம். வெண்ணெய் யாருக்குன்னா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கிறீங்க? ஆமாங்கண்ணா. நல்ல முதல் தரமான வெண்ணெய் இருக்கிற பட்சத்துல நாங்க அவங்க கிட்ட இருந்து எடுத்து சாம்பிள் எடுத்து அதை காய்ச்சி லேபுக்கு கொடுத்து பார்த்துட்டு எங்களுக்கு ஓகே அப்படிங்கிறப்ப ரெகுலரா மினிமம் ஒரு 20-30 கிலோ வச்சு அவங்க கிட்ட இருக்கணுங்கண்ணா. இது எப்படி மந்த்லி வாங்குவீங்களா இல்ல எந்த மாதிரிங்கண்ணா? அது அவங்க அதை எப்படி அவங்களால கொடுக்க முடியுதுங்கிற பட்சத்துலனா, ஏன்னா இப்ப எங்களுக்கு வெண்ணெய் வந்து முதல் தரமான வெண்ணெய் அதிக அளவுல தேவைப்படுதுங்கண்ணா. நாங்க இப்ப வெளி மாவட்டம் சில வெளி மாநிலத்துக்கும் அனுப்புறதுனால நெய் முதல் தர வெண்ணெய் வந்து எங்களுக்கு தேவைப்படுறதுனால யாருக்கிட்டயோ 20-30 கிலோ மினிமம் இருக்கும் பட்சத்துல நாங்க அதை சாம்பிள் எடுத்து பட்டு நல்லா இருக்கிற பட்சத்துல நாங்க எடுத்துக்கிறோங்கண்ணா. இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணா நீங்க சொல்லிடுவீங்க? ஆமாங்கண்ணா. ஓகே. ஆனா இப்ப நீங்க நெய் மட்டும்தான் சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்லைங்கண்ணா, நெய்யோட சேர்ந்து பன்னீரும் வித்துட்டு இருக்கோங்கண்ணா. பன்னீரை சேல் பண்றோம்? ஆமாங்கண்ணா. அது எப்படிங்கண்ணா, எந்த அளவுக்கு குவான்டிட்டி கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாங்கண்ணா. ஆனா இந்த நெய்யை காய்ச்சி எத்தனை நாள் ஆகுது? அண்ணா இந்த நெய் காய்ச்சி 3 நாள் ஆச்சுங்கண்ணா. நெய் காய்ச்சி பதமா எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 லிருந்து 3 நாள் அது தெளிய விட்டதுக்கு அப்புறம் தாங்கண்ணா இப்படி கலரும் இந்த மாதிரி மணலாவும் வரும். அது சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறுங்கண்ணா. ஏன்னா குளிர் மாசத்துல டக்குன்னு நல்லா மணலா வரும். இதே வெயில் காலத்துல 2-3 நாளுங்கிறது 3
இருந்து 4 நாளா கூட ஆகுங்கண்ணா. ஓகே. கரெக்டா அந்த மணலா வந்ததுக்கு அப்புறம் தாங்கண்ணா அதை எடுத்து பேக் பண்ணி நாங்க கொரியர்ல அனுப்புவோம். அதுக்கு முன்னாடி நீங்க சேலே பண்ண மாட்டீங்க? இல்லைங்கண்ணா. இல்லைன்னா நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் டைம் ஆகும். ஓகே. கஸ்டமருக்கு டைம் வாங்கிடுவீங்க? ஆமாங்கண்ணா. எப்படி உங்ககிட்ட வாங்குறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒரு 50 ml மட்டும் வாங்கி பாருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா ரெகுலர் கஸ்டமர் ஆயிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான நெய் தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ உங்ககிட்ட நெய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி வாங்கணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், சில டீட்டெயில் எல்லாம் தெரியாது இல்லையா, அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. வீடியோல கொடுத்திருக்கிற நம்பருக்கு ஓகே நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜோ இல்ல கால் பண்ணியோ வாங்குனீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணிட்டு அன்னைக்கே உங்களுக்கு கொரியர் வச்சு விட்டுரும். அடுத்த நாள் உங்க கைக்கு வந்துருங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. நம்பி வாங்கலாம். வீட்டு முறையில ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பாங்கண்ணா. எங்க கிட்ட ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. நீங்க அதை வேணாலும் நாங்க வீடியோல அட்டாச் பண்றோம். நீங்க அதை பார்த்துட்டு கூட வாங்கலாங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா.